பிச்சுமணி இங்க வா. சொல்லுங்க எலிஃபண்ட் மேடம். ரொம்ப போர் அடிக்கி, ஏதாட்டு பேசுவோமா? என்ன பேசணும்? உன் வாழ்க்கைய பத்தி ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிய, ஒரே சஸ்பென்ஸாலாம் இருக்கு. சொல்லும்படி எதுவும் இல்லை எலிஃபண்ட் மேடம். ஆமா, பிச்சைக்காரனுக்கு என்ன இருக்க போகுது? சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் ஒவ்வொரு இடத்துலயா உட்காந்து பிச்சை எடுத்திருப்பேன். இது ஒரு காதுன்னு நானும் உன்ட்ட கேட்க பாரு. உங்க சின்ன வயசுல நடந்ததாட்டு சொல்லுங்களேன். எனக்கெல்லாம் நிறைய நடந்திருக்க பத்துக்க, என்னது சொல்ல? உங்க சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் யாராட்டு இருக்காங்களா? சளி ஊட்டியா? அது என்ன சளி ஊட்டி? சளி ஊட்டி இல்ல, சைல்ட்ஹுட்னா உங்க சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருக்காங்களா? எனக்கு அவ்வளவு சீக்கிரம் பொட்ட பிள்ளையோட ஒத்தே போவாது. கிள்ளி விட்டுட்டு அடிச்சு விட்டு ஓடி வந்துருவேன். அதுலயும் எங்க அக்கா இருக்க மாதிரி எங்க பெரியம்மாவா, அவளும் சுத்தமா எனக்கு ஆவே செய்யாதுன்னு அவளை எந்த நேரமும் நோண்டி விட்டுட்டே இருப்பேன். எனக்கு பயலுக்கு கூடயும் செட் ஆகாது. ஒரே ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா, நல்ல பயபத்துக்க. அது யாரு? அவன் பேர் எப்படி மறக்க முடியும்? அவன் பேரு ஜானு. ரொம்ப பிடிக்கும், பிடிக்குன்னா பிடிக்கும், அம்பிட்டு பிடிக்கும். எங்க கிடக்கான அவன்லாம் பாவம். அப்பமே அவங்க கஷ்டப்பட்டவங்க தான். இப்ப அவங்கள எங்க போய் கஷ்டப்பட்டதானு தெரியல, பாவப்பட்டவன். எதனால உங்களுக்கு அந்த ஜானை ரொம்ப பிடிக்கும்? நாங்க ஒன்னாதான் கிடப்போம். அவங்க அம்மா நல்ல குணம், எனக்கு எல்லாம் கொடுப்பாவ சாப்பிடறதுக்கு. அது மாரி சாணு ஸ்கூல்ல எனக்கு கோமர்க்கெல்லாம் எழுதி கொடுப்பா. நான் 3ஆம் கிளாஸ் வரை தான் படிச்சேன். நான் போக மாட்டேன்ட்டேன். சாணு தான் போயிட்டு இடந்தான். அவன் நல்லா படிப்பான். அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஊரை விட்டு போயிட்டாவோ. சார், அதெல்லாம் நினைச்சு பார்த்தாலே எப்படி இருக்கு தெரியுமா? அதெல்லாம் ஒரு அருமையான காலம். அந்த பையன் மேல உங்களுக்கு லவ் இருந்ததோ? சின்ன வயசுல எப்படி கிறுக்கு பையில லவ் வரும்? மெண்டல் கணக்கா கேட்பான். அவன் எனக்கு ஃப்ரெண்டு, ரொம்ப 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 பிடிக்கும். ஜான் உங்க முன்னாடி வந்து நின்னா நீங்க என்ன செய்வீங்க? எனக்கே 45 வயசுக்கு ஆயிட்டு. சாணுக்கு என்னை விட எப்படியும் ஒரு வயசு கூட தான் இருக்கும். என்ன செய்ய முடியும்? கண்ணாலெல்லாம் பண்ணியிருப்பா. எப்படி லவ் வரும்? ஜானுக்கு கல்யாணம் ஆகலைன்னா உங்களுக்கு லவ் வருமா? ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டே ஆள. அவன்லாம் செட்டில் ஆயிருப்பான். 2-3 பிள்ளைகளும் வச்சிருப்பான். ஆமா, லவம்லாம் ஒன்றும் இல்லப்பா. என் பழைய ஃப்ரெண்டை ஞாபகப்படுத்தி விட்டான். சரி, இனி கனவுல வருவானே. கனவுல எப்படி வருவான்? அவன் இப்ப பெருசா இருப்பானே. அது சின்ன வயசு தான் கனவு வரும். நாங்க விளையாடுறது, ஓடுறது, திங்கிறது தான். வேற என்ன வரப்போகுது? சரி போ, போய் ஏதாவது சாப்பாடு செய், பசி எடுக்கு. வேற சொல்லுங்க, ஜான் பத்தி நிறைய சொல்லுங்க. நல்லா பேசிக்கிட்டு இருக்கும் போது இந்த சனியை வந்துட்டு எக்க நொக்கன்ட்டு பேசாம இது ஆளை வச்சு போட்டுதான் தள்ளணும். என்ன இப்படி நடந்து வர? காலதான் போச்சுக்க, ஒரே கால வலி தாங்க முடியலக்க. தைலம் வாங்க கூட பைசா இல்ல. சரி, அத உள்ள வந்துட்டல, ஒழுங்கா நெல். இதுக்கு சைக்கிள் ஓட்டிட்டு இருக்க? இருங்க இருங்க, காலை நீட்டிக்கிறேன். இக்கா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதான் வந்தேன். சொல்லு சொல்லு. இந்த நீங்க வச்சிருக்கீங்களா வீட்டுல, இவர ஒரு அக்கா மாப்பிள்ளை கேட்காங்க. பிச்சு பண்ணி மாப்பிள்ளை கேட்காங்களா? அது யாரு? அங்க கோயிலுக்கு வெளியே ஒரு சொறி வந்த ஒரு அக்கா உண்டுல, அவங்களுக்கு கல்யாணமே ஆகல. இந்த அண்ணனும் கோயில்ல பிச்சை எடுத்தவர்னு சொல்லியிருந்தேன். அதை கேட்டதுமே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருன்னு சொல்லி கேட்காத. 2 பேருக்கும் பண்ணி வச்சுட்டா கடைசி காலத்துல ஒரு துணை இருக்கும்ல. ஆளு மூஞ்சி பாரு. பிச்சு மணிக்கு சொறி வந்த பொம்பளைய கல்யாணம் பண்ணி வைக்கணுமாம? வாடிரு. பிச்சு மணி கடைசி வரைக்கும் என் கூட தான் இருப்பா, கண்ணேரம் முடிக்காம. அப்படி சுயநலமா இருக்க கூடாதுக்கா. அதுக்கு அவனுக்கு தலைக்கிறது பிடிச்சோட அவன் கல்யாணம் பண்ணிட்டு போமா. நீ ஒன்னும் பொண்ணு பார்க்க வேண்டாம். போ, ஏதாட்டு பங்கச்ச குடும்பத்துல ஏதாவது இருந்ததுன்னா அந்த கொண்டு கோல் மூட்டிட்டு போறதோடி வச்சுக்கோ. பொண்ணு பார்த்துக்கிட்டு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு அழகுதா. சரி வாரி, நல்லதுக்கே காணம் இல்ல. எப்படியோ சின்ன வயசு ஜானா நான் வந்து பானுமதி மனசுல இருக்கதான் செய்யறேன். கண்டிப்பா இந்த பிச்சு மணியை பிடிக்காட்டால அந்த ஜான் மேல அவளுக்கு ஒரு அன்பு இருந்துகிட்டே தான் இருக்கு. இந்த உமாவை மட்டும் எப்படியாவது கட் பண்ணி விட்டுறணும். எதையாவது வந்து குழப்பிக்கிட்டு இருக்கா. என்ன பிச்சு, சொறி வந்த பொம்பளை போய் பார்க்க ஆசையா இருக்கோ? சீச்சி, எனக்கு கல்யாணமே பிடிக்காது. அப்படி சொல்லிய சிங்க குட்டி. நம்ம எப்பவுமே உட்கார்ற கிணத்துல ஒரு பிள்ளை உட்கார்ந்துகிட்டு இருக்கு, என்னன்னு தெரியலையே. எப்படி பேச்சு கொடுக்குன்னு தெரியலையே. ஏம்மா ஏம்மா பொண்ணே, ஏம்மா எந்த தப்பான முடிவும் எடுத்துறாதம்மா. வாழ்க்கை நமக்கு ஒரு வாட்டி தான் கடவுள் கொடுப்பாங்க, அதை நம்ம வீணாக்க கூடாதுமா. உன்னே மாதிரிதாம்மா நானும் இந்த கிணத்துல விழுந்து எனக்கு ஒரு பாட்டி தான் காப்பாத்தி வாழ்க்கை கொடுத்துச்சு.
அதனால எந்த தப்பான முடிவும் எடுத்துறாத. யார் நீ லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? நான் ஒண்ணு விழுந்து சாவ போறது கிடையாது. எனக்கு அழகே வந்துச்சு, நல்லதா எனக்கு நீச்சல்லாம் தெரியும். ஐயோ அப்படியா? ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு. விழுந்துக்கு வந்து தொலைச்சிடாத. சரி, உனக்கு தான் நீச்சல் தெரியுமே. ஏதோ பிரச்சனையில இருக்கு போல. விட்டுட்டு போவோம், மனசு வரல. இங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துருவோம். நீனு போலையா? பொண்ணே, உன்னை விட்டு போவே எனக்கு மனசு வரல. எனக்கு பயமா இருக்கு. நீ எந்திரிச்சு போயேன் வீட்டுக்கு. அத சொல்ல நீ யாரு? நான் அங்கதான் இருப்பேன். சரி, எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. வயசு பிள்ளைகளும் எதுக்கு அழப்போகுது? காதலா தான் இருக்கும். எம்மா, நீ உன் கதையை சொல்ல வேண்டாம். நான் என் கதையை மட்டும் சொல்றேன். நீ திரும்பி கூட பார்க்க வேண்டாம். அங்க உட்காந்தே காலு. ஏய் சொட்ட, கொஞ்ச நேரம் இனி நிம்மதியா உட்கார்ந்து ஆள விட மாட்டியா? எதுக்கு வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க? யார் நீ? சொட்டதாம்மா, நான் சொட்டதான். ஆனால் இந்த சொட்டை விழுறதுக்கு எவ்வளவு காரணம் இருக்கு தெரியுமாம்மா? சொல்றேன் காலு. சின்ன வயசுலே என்னை இந்த ஊர்ல விட்டுட்டு போயிட்டாங்க. யார் அம்மா அப்பானே தெரியாது எனக்கு. இங்கே தான் வளர்ந்தேன். பஞ்சாயத்து தலைவரோட உதவியால தான் சின்ன சின்ன வேலை செஞ்சுக்கிட்டு அனாதையோடி வளர்ந்தேன். நீங்களாம் சின்ன வயசுல அம்மா அப்பான்னு அரவணைச்சு வளர்ந்துருப்பீங்க. எனக்கெல்லாம் அப்படி யாருமே கிடையாது. எங்கெங்க கிடக்கோ அங்கங்கே படுத்துக்கிட்டுவேன். பஸ் ஸ்டாண்டு அங்கே இங்கேன்னு படுத்து தூங்கி இப்படி அன்புனா என்னன்னே தெரியாம தான் வளர்ந்தேன். சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சேன். படிப்பு பெருசாக வரல. அதனால 8ஆம் கிளாஸ் வரை படிச்சுட்டு கிடைக்கிற வேலையை பூரா செஞ்சேன். கெட்ட பழக்கம் ஒரு பழக்கம் கிடையாதுமா. இந்த காதல் ஃபெயிலியருக்கு அப்புறம் தான் கொஞ்சம் குடிச்சுக்கிட்டு தெரிஞ்சேன். அதையும் இப்போ மொத்தமாக விட்டுட்டேன். லவ் ஃபெயிலியரா? ஆமாம்மா, யோகா டீச்சர்னு ஒரு நாரமூதேவி லவ் பண்ணிச்சு. நல்லா குழஞ்சு குழஞ்சு பேசிச்சு. அப்புறம் ஒரு பழக்கடைக்காரன் வந்தோடனே அவன் நல்ல என்னை விட வசதியானவன் சொல்லி அவன் பின்னாடி ஓடிட்டு அதில் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டேன். அன்பே கிடைக்காம வளர்ந்தவனுக்கு ஒரு பிள்ளை அன்பு காட்டினதுமே ரொம்ப மயங்கிட்டேன். அதனால இந்த கிணத்துலலாம் குதிச்சிருக்கேன். இந்த பனிமலர் பாட்டின்னு ஒரு பாட்டி உண்டு, மாடெல்லாம் வச்சு மேய்க்குமே. அந்த பாட்டி தான் என்னை காப்பாத்தினாவ. அப்புறமா விஷம் குடிக்கணும்னு இருந்தேன். இப்படியே ஒன்று ஒன்றா பண்ணி அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சிச்சு, நல்ல வாழ்க்கையை நம்ம ஏன் நாசம் பண்ணணும்? எவ்வளோ ஒருத்திக்காக மிஞ்சி போனால் ஒரு 6 மாதம் பழகிருப்பாள் அவ. அதுக்காக சாவணுமா? இப்போ அழகா பூக்கடை வச்சுட்டேன். தினமும் 1000 ரூபா வியாபாரம் ஆகுது தெரியுமா? எனக்கும் லவ் ஃபெயிலியர் தான். காதெல்லாம் சும்மா வேஸ்ட்டுமா. அதுக்காகலாம் உயிரை விடுறது ரொம்ப தப்பு. உனக்கு எவ்வளோ ஆனாலுமோ ஒரு 4-5 நாள் உட்காந்து ஆளு. அதுக்கப்புறமா உன்னை நீ பிஸியாக வச்சுக்கிட்டீங்கன்னா உனக்கு இதெல்லாம் தோணவே செய்யாது. சரி. சிவன் கோயிலுக்கு வெளியே ஒரு பூக்கடை இருக்கும் பாரு, அந்த கடையில் தான் நான் இருக்கேன். என் கடை தான். கோயிலுக்கு வந்தீங்கன்னா மாலை வாங்கிட்டு போனோமா, உனக்கு ஃப்ரீயாக தரேன். முதல் வாட்டி மட்டும் ஃப்ரீ, அப்புறமா 200 கொடுத்துடணும். ஒரு மாலை ஜோடி 200. வாரேன். நான் சாவணும்னு முடிவெடுத்ததாவது எனக்கு யாரும் இல்லை, அனாதை பையதானேன்னு நினச்சேன். உனக்கு குடும்பம்லாம் இருக்கிற மாதிரி தெரியுது. அவங்களெல்லாம் நினச்சி பாரு சரியா? தப்பான முடிவு எதுவும் எடுத்துடாத. உன்னை ஏமாத்தினா நாரமூதுவி நல்லாவே இருக்க மாட்டான் சரியா? ஆளு கண்ணு மொழியுமே எவ்வளோ அழகா இருக்க. சரிம்மா, இனிமே எந்த முடிவும் எடுக்க மாட்டேன்னு நினைக்க போயிட்டாரே. யார் இவரு? இவரை நான் பார்த்ததே இல்ல. ஜானத்தா ஜானத்தா ஏமாத்திட்டீங்களே. ஏக்க சண்டே ஸ்பெஷல் இன்னைக்கு என்னது? மீன் குழம்பு வச்சாச்சுட்டு இன்னைக்கு. கறி எதுவும் எடுக்கலையாக்கும். சிக்கனு மட்டன் எடுப்போம். இந்த வாரம் மீன். இன்னும் கொஞ்சம் நாளில் சமைக்கிறதுக்கு சிலிண்டரே கிடைக்காம போகுது. என்ன செய்ய போகிறோங்கிட்ட எல்லாரும்? அப்படிதான் பேட்ச் அடிப்படுது. சிலிண்டர் தட்டுப்பாடா இருக்குன்னு என்ன செய்ய? கரண்ட் அடுப்பு வச்சாலும் கரண்ட் ரொம்ப ஆகுமே. இப்படி பேசாம உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு எங்கேயாவது காட்டு பக்கம் போய் விறகாவது வெட்டி வீட்டுல சேர்த்து வைக்கலாம். திடீர்னு சிலிண்டர் கிடைக்காம போயிட்டுனா விறகடுப்பாத வச்சுக்கலாம்ல. நாளை செங்கல் போதுமா அடுப்பு வைக்க? ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா போய் விறகு பிறக்கணுமாக்கும்? ஆமா, இன்னைக்கு தான் எல்லாரும் வீட்டுல ஓய்வு எடுப்பாவ. நம்ம போய் பிறக்கோ இல்லைன்னா எல்லா பொம்பளையும் காட்டு வேலைக்கு போயிருவாளுவல. ஏக்கா போய் என்ன செய்ய? சுந்தரி சொல்ற ரோசனை கரெக்டா தான் இருக்கு. பெசாட்டி போய் விறகு வெட்டி ஆளுக்கு ஒரு கட்டி எடுத்து வீட்டுல வச்சுக்கிடுவோம். தினமும் அப்படி எடுத்து வச்சோம்னா ஒரு 10 கட்டு சேர்ந்தாலும் அப்புறம் தட்டுப்பாடா இருக்கிற நேரம் பார்த்து அடுப்பு வச்சிடலாமே. அப்போ என்ன பேசிக்கிட்டு எந்திரிங்க போய் விறகு வெட்டுவோம். உடம்பு எதுக்கு குறையும்? இழிச்சக்கா கீதா போவோமா? எல்லாரும் சொல்றதுதான் எனக்கும். போனா போவோம், உட்காந்து பேசணும்னா பேசவும். உனக்கு என்ன பேங்காரம் பொண்டாட்டி? சொடக்கு போட்டா 10 சிலிண்டர் வீட்டு வாசல்ல வந்து விழும். ஆமா விழுது. இவா ஒரு திப்பா இந்தியாக்கே கிடைக்காதான், எங்க மேனேஜருக்கு மட்டும் கொண்டு போடுவாங்களாம் பாட்டி. இருந்தாலும் நீங்க கொஞ்சம் பெரிய இடம்லாமா. கடவுளே, இவ இப்படியே சொல்லி 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 பாடா படுத்துறாமா. சரி அப்ப எந்திரிங்க போவோம்.
விறகு வெட்டுறது ஒன்றும் குச்சம் கிடையாதுல்ல. ஆ நம்ம முள் செடியில உள்ள விறகு தானே வெட்ட போறோம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எங்க கையில கத்தி அருவாள் எதுவுமே இல்லாமலாக்க போறோம். அங்க காட்டுல வேலை பார்த்த பொம்பளையில் போட்டு போவோம், அதை எடுத்து வெட்டிக்கிடுவோம், திருப்பி அங்கேயே வச்சுட்டு வந்துடணும். அதெல்லாம் இரும்புக்கு போட்டா நல்ல பைசா கிடைக்கும். உன் புத்தி மட்டும் உன்னை விட்டு போகவே செய்யாதட்டி. பிசினஸ் புத்திட்டி போவாது. இங்கதான் எல்லாரும் வந்து வெட்டுவாவ, இந்த மரத்தை தான் வெட்ட போறோம். ஏக்க இதெல்லாம் விட்டா கவர்மெண்ட் நம்மள ஒன்றும் செய்யாதா? இதெல்லாம் வெட்டினா கவர்மெண்ட் நம்மள பாராட்டும். இந்த மரம் பூரா நம்ம நாட்டுக்கு பிடிச்ச சாபம். உள்ள இருக்கிற தண்ணிய பூரா உறிஞ்சி 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 விவசாயத்துக்கு போற தண்ணி, குடிக்கிற வர்றதுக்கு தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துரும். அதனால இந்த மரத்தை வேரோட புடுங்கிறது ரொம்ப நல்லது. அப்படி மோசமான மரத்தையும் வளர்க்காவ. அது நம்மளா வளர்க்கல, தன்னால வந்துச்சு. இது பேர் சீமை கருவேப்பிலை மரம்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல வந்து நம்ம நாட்டு மேல போர் தொடுக்கிறதுக்கு ஏரோப்ளைன்ல இல்லைன்னா ஹெலிகாப்டர்ல இது போற வழியில தூவிட்டு போயிருவாங்க. இப்படிதான் நம்ம நாட்டு வளத்தை அழிக்கிறதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. ஓ, குண்டு போடாம இப்படி தூவி விட்டுட்டு தண்ணி இல்லாம சாவுங்கன்னு பண்றது இது நல்ல ஐடியா தான் போலுக்கு. அது உண்மையா போறலையான்னு தெரியல, ஆனா கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி இது என்ன செய்யும்னா மழை காலத்துல எல்லா தண்ணியும் நல்லா உறிஞ்சி எடுத்துரும். அதே மாதிரி வெயில் காலத்துல காத்துல உள்ள ஈரப்பதத்தெல்லாம் உறிஞ்சிரும். அதனால நமக்கு வெயில் வெப்பம் அதிகமா இருக்கும். எம்மாடி இந்த மரத்துக்கு பின்னாடி இவ்வளவு விஷயம் இருக்காக்கும். எனக்கு இந்த மரத்தை பத்தி என்ன தெரியுமா தெரியும்? சின்ன வயசுல இந்த கீரையெல்லாம் பிடுங்கி சோறு, அப்புறம் இது பூ மஞ்சள் கலர்ல பூ இருக்கும்ல அதை வச்சு கூட்டு, அப்புறம் அதில் இருக்கிற குச்செல்லாம் நல்லா முறுக்கி முறுக்குன்னு சுட்டு விளாண்டுருக்கேன். இவ்வளவுதான் எனக்கு தெரியும். அப்புறம் அதில் ஒரு காய் தொங்குமே, அது அதுவும் ஒரு கூட்டு. எனக்கும் அவ்வளோதான் தெரியும். இப்படி ஒரு விஷயம்லாம் தெரியவே தெரியாது. வாங்க இந்த மோசமான மரத்தை வெட்டி சாய்ப்போம். எல்லாரும் மரம் வெட்டுறோன்ட்டு யாரும் மண்டையை கொத்திடாதீங்க. எல்லாம் மண்டைக்கு நேரம் கூறி வச்சு நிற்கிற மாதிரி இருக்கு. ஏமாடி இந்த அக்கா என்ன என் தலையை போட்டு தள்ளுற மாதிரி நிற்காவோ, நாங்க தள்ளி போறேன். இவ ஒரு பயந்தாங்கொழி. ஏய் சாந்திராணி, நீ அங்க போனா நெட்ட வலிக்கிட்டு நிற்க. ஆமாம், ரெண்டும் ஒன்றும் சேர்ந்தா ஒரு காசுக்கு ஆகாது. பெரிய கிளவி மாதிரி பேசாதப்பா. வாங்க கிட்டக்க நம்ம சோடியா வெட்டுவோம். பாட்டு படிச்சுட்டே வெட்டுவோம். கருவேலாம் காட்டுக்குள்ள கட்டி வச்ச கூட்டுக்குள்ள காணாங்கூறு வீரன் என்ன பேசுது என்ன பேசுது. முள்ளு வெட்ட வந்த முத்தம்மாளுக்கும் விறகு வெட்ட வந்த வேளம்மாளுக்கும் பொருத்தம்னு பொரளி பேசுது. சும்மா பொரளி பேசுது. பொரளி பேசாம வெட்டுங்கட்டி. எக்கா, நான் இந்த ஒரு படத்துல திருப்பாச்சி படத்துல விஜய் வாயில அருவாளை கவிக்கிட்டு சூப்பரா மாசா போஸ் கொடுப்பார்ல இருங்க, அதே மாதிரி நான் செஞ்சு காட்டுறேன். செஞ்சு காட்டு. இவளுக்கு வேற வேலையே இல்ல போல. எல்லாரும் பாருங்க நான் திருப்பாச்சி விஜய் மாதிரி இருக்கேன். கோமாளி மாதிரி இருக்கு. பேசாம வேலையை பாரு. சரி போங்க போய் வெட்டுங்க. சாந்திரணி மண்டையிலே குறி வைக்கமா, வெட்டிக்கிட்டு விட்டுறாத. சாரிக்கா. சரி, தண்ணி பாட்டில் எடுத்துட்டு வந்திருக்கணும், ஒரே தாகமா இருக்கு. ஒரு விரவு கூட வெட்டல. என்னென்ன அநியாயம்லாம் பண்ணிட்டு இருக்கா இவ. எப்பாடி ஒரு வழியா ஆளுக்கு ஒரு கட்டு எடுத்தாச்சு. சரி வாங்க போவோம். மழையில கிளையில தண்ணி கிண்ணி பற்றாம பத்திரமா வச்சுங்க கட்டி, அப்பதான் நல்ல தீ பிடிக்கும். வெண்டி கிண்ணி போட்டு குளிக்க வச்சுக்கலாம்னாக்கா. ஆமா, அந்த வெயில வெண்ணி போட்டு குளிச்சு சாவு. ஏமா ஒரு பேச்சுக்கு சொன்ன உடனே குறை சொல்லிடுவது. சான்சரன் என்னமோ தான் தான் உலகத்துல பெரிய அறிவாளி மாதிரி பேசுவா. சரி சுந்தரி என்ன இந்த பக்கம் திரும்பிக்கிட்டு நிற்க, அந்த பக்கம் திரும்ப போவோம். பேசாம டெய்லி ஒரு கெட்டு 100 வித்துடலாம் போல தெரியுது. நல்ல வியாபாரமா இருக்கு. இதை பத்தி நான் யோசிக்கேன். பிசினஸ் மூலெல்லாம் நல்லாதான் இருக்கு, ஆனா ஒரு வேலையும் கூறா செய்ய மாட்டேங்கியே. செய்யறேன் இன்னமும் பாருங்க எப்படி இருக்கான்னு பாருங்க. சரி வாங்க நேரத்தோடி போவோம். ஞாயிற்றுக்கிழமை அப்படியே முடிய போகுது. நாளைக்கு பழையபடி போரிங் மண்டே. அது என்னமோ மண்டையே உங்களுக்கு எல்லாம் பிடிக்கிறதில்ல, எனக்கு எல்லா நாளும் ரொம்ப பிடிக்கும். உன்ன மாதிரி வீட்டில் இருக்கிற ஆளுகளுக்கு எல்லா நாளும் பிடிக்கதான் செய்யும். வேலைக்கு போறவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம். ஆமா, இவ வேலைக்கு போற மாதிரி நீட்டு பாப்பாட்டி. சரி நடங்க. பாம்புக்குமே வந்துடாமப்பா, ஏற்கனவே ஒரு கட்டி கடிப்பட்டது போதும். ஆமா நடங்க பயமா இருக்கு.